Hi friends, this is Shamla from DDIS Academy. Already நான் சொல்லியிருந்தேன் daily current affairs coming soon போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்னிலிருந்து current affairs நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? மினிமம் 10 current affairs நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னைக்கு வாங்க இன்னைக்கு என்ன current affairs பார்க்கலாம். Daily current affairs 4th January. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. India became co-chair of Asia Protected Areas Partnership. ஓகேவா? இந்தியா வந்து அவங்களோட ஒரு மெம்பர்ஷிப்பா ஆயிருக்காங்க இந்த இயர்ல இருந்து. யாரோடனா ஏசியா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பார்ட்னர்ஷிப், ஏபிஏபின்னு ஷார்ட்கட்ல சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா ஐயூசிஎன்னோட ஸ்டார்ட் பண்ணதுதான் ஏசியா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பார்ட்னர்ஷிப். திஸ் மீன்ஸ் நம்ம ஒரு பயோடைவர்சிட்டி, நம்ம என்விரான்மெண்ட்டை சர்வ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஐயூசிஎன் கீழே எழுதிருக்க பாருங்க. ஐயூசிஎன் என்னன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். நேச்சரை கன்சர்வ் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்காக ஒரு யூனியன், ஒரு இன்டர்நேஷனல் யூனியன் கிரியேட் பண்ணது தான் ஐயூசிஎன். அவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுனா ஏசியா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் பார்ட்னர்ஷிப். ஓகே, அதுல இப்ப இந்தியா வந்து கோச்சேரா மெம்பர் ஆயிருக்காங்க. எப்பனா பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ் till 2023 வரைக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்தியா இஸ் ரீப்ளேஸ் சவுத் கொரியா. இதுக்கு முன்னாடி அந்த கோச்சாரா யார் இருந்தாங்க அப்படின்னா சவுத் கொரியா. ஓகேவா? இதனால இந்தியா என்ன பண்ணணும், அந்த இதுல மெம்பரா இருக்கிறதுனால இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டு அசிஸ்ட் அதர் ஏசியன் கண்ட்ரிஸ் இன் மேனேஜிங் தி protected areas. மீன்ஸ் பயோடைவர்சிட்டி இருக்க சில இடங்கள், நம்ம காடுகள்லாம் வளங்கள்லாம் சில நேஷனல் பயோடைவர்சிட்டி நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி இடத்த வந்து மேனேஜ் பண்ணி, சப்போஸ் ஃபேக்டரிஸ் அவுட் சைடு இருந்து எந்த அனிமல்ஸுக்கோ பிளான்ட்ஸுக்கோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஏசியன் கண்ட்ரிஸ் சில இடங்கள் அவங்க கண்ட்ரில வச்சிருப்பாங்க. அதை பண்றதுக்கு நம்ம இந்தியாவில என்னென்ன முடியுமோ ஹெல்ப் பண்ணணும். ஏசியன் கண்ட்ரிஸ் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? அதனால இது பண்ணிருக்காங்க. ஓகே, ஐயூசிஎன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஐயூசிஎன் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகே, இது ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. இந்த ஐயூசிஎன் எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 5th October 1948. ஓகே, கரண்ட்லி ஐயூசிஎன் சிஇஓ அப்படின்னு யாருன்னா கிர்தல் அகுலியார். ஓகே, கிர்தல் அகுலியர். ஓகேவா? சப்போஸ் ப்ரொனன்சியேஷன் ஏதாவது ராங்கா இருந்தா பி சாரி. ஓகே, நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு அந்த நேம் வரணும். ஓகே, சாரி. வாங்க செகண்ட் ஒன் பார்க்கலாம். RBI introduced the RBI Digital Payment Index. ஓகே, RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா RBI டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ். அப்படின்னா இப்ப எல்லாமே பணவர்த்தனைகள் நம்ம வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் இப்போ மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதான் சொல்றாங்க டிஜிட்டல் பேமெண்ட். அந்த வந்து இப்ப நம்ம இண்டெக்ஸ் மீன்ஸ் எந்த லெவல்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக ஒரு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. டு கேப்சர் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் டிஜிட்டல் ஆர் எலக்ட்ரானிக் பேமெண்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி. எலக்ட்ரானிக் பேமெண்ட் வந்து நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம்ன்றது நம்ம புள்ளிகள் தெரியணும். அதுக்காக தான் RBI இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புள்ளிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு 5 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் ஆப்ஷன்ல which one of is not the parameter to find the digital payment index ன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால 5 பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. பேமெண்ட் எனபிளர் வந்து 25% என்னன்னு சொல்லுன்னா அந்த இதுக்கு வந்த பேராமீட்டர் வெயிட்டேஜ் வந்து 25% சொல்லியிருக்காங்க. அந்த பேராமீட்டர் வெயிட்டேஜ் வந்து 25%. செகண்ட் ஒன் பாருங்க, பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் சைட் ஃபேக்டர். ஓகே, டிமாண்ட் சைட்னா நம்ம சைடு, அது வந்து வெயிட்டேஜ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்ளை சைட்ல வந்து வெயிட்டேஜ் வந்து 15% கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்றது 45% வெயிட்டேஜும், கன்சியூமர் சென்ட்ரிசிட்டிக்கு 5% வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன வெயிட்டேஜோட அந்த பேராமீட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பேஸ் பீரியட் என்ன பேஸ் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் 2018 அதுதான் பேஸ் பீரியட். மீன்ஸ் மார்ச் 2018 இருந்து அவங்க கால்குலேட் பண்ண போறாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை டிஜிட்டல் பேமெண்ட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோம், அந்த புள்ளிகள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாங்க. ஓகேவா?
இதை எப்போ பப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா செமி ஆனுவல் பேசிஸ். ஓகே, செமி ஆனுவல் பேசிஸ் தான் அவங்க பப்ளிஷ் பண்ண போறாங்க. எப்பல இருந்துன்னா ஃப்ரம் மார்ச் 2021 ஆன்வர்ட்ஸ். அன்னில இருந்து தான் அவங்க செமி ஆனுவல் பேசிஸ்ல அவங்க பப்ளிஷ் பண்ண போறாங்க. செமி ஆனுவல் பேசிஸ் ஆனுவலி ட்வைஸ். ஓகே, அது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க சென்டென்ஸ்ல. இட் இஸ் ஆனுவலி பப்ளிஷ் அட் இயர்லி ட்வைஸ் பப்ளிஷ் 2 years once அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அது கண்டிப்பா தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் நோட் பாருங்க. இப்போ ஆர்பிஐ கவர்னர் யார்? மிஸ் அவர் வந்து 25th கவர்னர். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன் சக்திகாந்த் தாஸ். ஓகே, அது 25th கவர்னர். ஓகே, ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஆர்பிஐ எல்லாருக்கும் தெரியும், மும்பை. ஓகே, ஆர்பிஐ எப்போ ஃபார்ம் பண்ணோம்? தட் இஸ் 1st April 1935 இன் கொல்கத்தா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். third one, DCGA means Drug Controller General of India. Okay, gives final approval for COVID-19 vaccines of SII and Bharat Biotech. Means Drug Controller General of India அவங்க வந்து 2 வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஒன்னு வந்து கோவிஷீல்டுக்கும் இன்னொன்று கோவேக்சின். இந்த 2 வேக்சினுக்கும் அவங்க இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க இந்த வேக்சின் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வேக்சின் கோவிஷீல்டு வேக்சின் யார் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னு கேட்பாங்க. தட் இஸ் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. கோவேக்சின் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை பாரத் பயோடெக். ஓகே, இந்த 2 வேக்சின் தான் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதுல ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராஜெனிகா வேக்சின், இந்த வேக்சின் ஆக்ஸ்போர்ட் கிரியேட் பண்ண இந்த வேக்சினை தான் being manufactured as கோவிஷீல்டு பை சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. அந்த வேக்சினை தான் இவங்க வந்து நேம் கோவிஷீல்டுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஏன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கோவேக்சின் வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணது. ஓகே, பாரத் பயோடெக் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணது. ஓகே, இது வரைக்கும் 3 கரண்ட் அஃபேர் பார்த்தோம். 4th ஒன் பாருங்க. 4th ஒன், வேர்ல்ட் பர்லி டே 4th January அப்படின்னா கண்ணு தெரியாதவங்க. அவங்க வந்து கண்ணு தெரியாதவங்க யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும். ரிட்டர்ன்ல பாயிண்டா போட்டு ஒரு பேப்பர்ல இருக்கும்ல, அந்த பேப்பர் அந்த இதை தான் வந்து வேர்ல்ட் பர்லி டேன்னு சொல்றாங்க. எதுக்கு நம்ம இந்த டே சொல்றோம்னா is a birth anniversary of Louis Burley. It means 1809. அந்த இயர்ல 4th January அவர் பிறந்தாரு. அவரோட நினைவாக வேர்ல்ட் பர்லி டே கொண்டாடுறோம். இன்வென்டர் யாருன்னா for the people with visual disabilities. அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இது ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா to raise awareness of Burley as a means of communication in the field of realization of the human rights for blind and partially sighted people. அவங்களோட கம்யூனிகேஷனுக்காக கிரியேட் பண்ணது இதுன்னு சொல்றாங்க. இட்ஸ் செலிப்ரேட்டட் சின்ஸ் 2019. லாஸ்ட் 2019ல இருந்து தான் இந்த வேர்ல்ட் பர்லி டேன்றது 4th January இருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகே, ரிமைனிங் கரண்ட் அஃபேர் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.